வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநேற்று அனுபவருக்கு மேவ வராதே வினை. 1000 பேரிடம் நீ யோசனை கேட்கலாம், ஆனால் முடிவு என்பது நீ மட்டுமே எடுத்ததாக இருக்க வேண்டும். சிங்காரவேலனுக்கு அரோகரா. இன்று எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, இந்த சிங்காரவேலன் என் வாக்கினை எப்படியாவது நீ கேட்டு விடுவாயானால் இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒரு விஷயத்தை பற்றி நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். அது மட்டுமல்ல, அது என்னவென்று தெரிந்தால் நீ மனமகிழ்ச்சி அடைவாய் என்பதுதான் உண்மையும் கூட. என் தங்கமே, ஒரு சில விஷயங்கள் நம் வாழ்க்கையில் எப்பொழுது நடக்கும் என்று ஏங்கி தவித்திருக்கின்றாய். சில நேரங்களில் இந்த விஷயம் மட்டும் நமக்கு நடந்துவிடக்கூடாது என்றும் சில விஷயங்களை பற்றி எண்ணி இருக்கின்றாய். இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பற்றியும் நீ பலவிதமான கருத்துக்களோடு இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன் முருகன் சிங்காரவேலன் நான் உனக்கு எதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலுமே அது உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு உனக்கு நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துவிட வேண்டும். இடையிலேயே உன்னை விட்டு விலகிச் செல்லக்கூடிய விஷயமாக இருக்கும் பட்சத்தில் உன் முருகன் நான் ஒருபொழுதும் அதை உன்னிடத்தில் ஒப்படைத்து விடமாட்டேன். இன்று நான் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிரந்தரமான விஷயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னோடு இருந்து நான் உனக்காக செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு பின்னால் இந்த சிங்காரவேலன் உனக்கு எப்பொழுதும் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பை நிரூபிக்கின்றான் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் உன் முருகன் நான் பொறுப்பில்லாமல் எதையும் செய்ய முடியாது அல்லவா? எதையும் யோசித்து என் தங்கத்தின் வாழ்க்கைக்கு இது தேவையா தேவையில்லையா என்பதனை புரிந்து உனக்காக நான் எல்லாம் பற்றையும் சரியாக கொண்டு செய்து முடிப்பேன் என்பதனையும் நீ நினைவில் வைத்துக்கொள். என் மீது நம்பிக்கை இருந்தால் எந்த விஷயத்தின் மீதும் சந்தேகப்பட மாட்டாய். எனக்கு எப்பொழுதும் என் தங்கத்திற்கு எல்லாவற்றையும் அள்ளி கொடுத்து ஓரிடத்தில் அமர வைக்க வேண்டும் என்று ஆசை. ஆனால் என்ன செய்வது? வாழ்க்கை சட்டென்று முடிந்து விடாதது அல்லவா? ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கையில் நீ கற்று தேர்ந்துவிடத்தான் வேண்டும். எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்யத்தான் வேண்டும். யார் என்ன நினைத்தாலும் யார் என்ன சொன்னாலும் அதிலிருந்து நீ உன்னுடைய வெற்றியை அங்கிருந்து உறுதி செய்து விடத்தான் வேண்டும் என்பதனை முதலில் புரிந்துகொள். என் தங்கமே, இந்த வாழ்க்கை உன்னை அதிகபட்சமான கஷ்டங்களோடு பின்னி பிணைக்கும். இதிலிருந்து நீ எப்படி மீண்டு வருகின்றாய் பார்க்கலாம் என்று உனக்கே சவால் விடும். நீ அந்த கஷ்டத்தோடு பின்னி பிணைந்திருக்கின்ற அந்த நேரத்திலும் உன் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை எடுக்க நீ தயாராக இருந்து விட்டாயானால் நிச்சயமாக அத்தனைக்கும் சேர்த்து வைத்து உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷங்களும் உன் கைகளில் ஒப்படைக்கப்படும் என்பதனை மறந்துவிடாதே. சிங்காரவேலனிடத்திலிருந்து ஒரு விஷயத்தை பெற நினைக்கின்ற என் தங்கத்திற்கு மனதில் எப்பொழுதுமே தைரியம் வேண்டும். எந்த ஒரு தவறும் செய்யாமல் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். தான் செய்கின்ற தவறு எதுவாக இருந்தாலும் அது தெய்வத்திடம் நிச்சயமாக தண்டனைக்கு உரியது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருந்து உன் முருகன் நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக உன்னுடைய மனதை மாற்றிவிடும். நாம் இந்த விஷயத்தை என்றோ செய்திருக்கலாமே என்ற எண்ணத்தை நீ உனக்குள் தானாகவே வளர்த்து கொள்வாய். முயற்சியோடு நீ என்றோ உன் வெற்றியை தொட்டிருக்க வேண்டும். ஆனால் சுற்றி இருக்கின்ற மனிதர்களினுடைய சூழ்ச்சியால் அதுவெல்லாம் தடமாறி போனது. நடந்து முடிந்தது எல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும். ஆனால் இன்று இரவு
உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் நடந்திராத ஒரு அதிசயத்தை நான் நடத்தி கொடுப்பேன். நீ இது நாள் வரையிலும் எதுவெல்லாம் நம் வாழ்க்கைக்கு சரியானதாக வேண்டும் என்று என் முன்னால் விரும்பி நின்றாயோ அதையெல்லாம் நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து அள்ளி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இப்படி இந்த வாழ்க்கை முழுமைக்கும் உன்னுடைய மகிழ்ச்சிகளை மட்டுமே நீ உனக்கானதாக கொண்டு எப்பொழுதும் சுற்றி இருக்கின்றவர்களின் மூலமாக வருகின்ற துன்பங்களை கண்டு எச்சரிக்கையாகவும் இருந்துவிட்டால் போதும். எச்சரிக்கை என்பது இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் உன்னை எச்சரிக்கை செய்யும் பொழுதெல்லாம் நீ சட்டென்று மனம் உடைந்து போகின்றாயே தவிர ஒரு பொழுதும் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்று நீ யோசிப்பது கிடையாது. இனிமேலாவது நம்மோடு நம் தெய்வம் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றது, நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கவனித்து கொண்டிருக்கின்றது என்பதனை உணர்ந்து செய்கின்ற செயலில் எப்பொழுதுமே நீ கவனத்தோடு இருந்து கொண்டால் போதும். உனக்கான நன்மைகளும் உனக்கான சந்தோஷங்களும் என்றுமே இந்த சிங்காரவேலனின் அருளால் உன்னை வந்து சேரும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். சிங்காரவேலனிலிருந்து ஒருவருக்கு ஒரு விஷயம் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு அவர்கள் அத்தனை தகுதிகளையும் பெற்றிருக்க வேண்டும். அதாவது நல்ல எண்ணங்களோடு அவர்கள் இருந்திருக்க வேண்டும். தேவையில்லாது யார் வாழ்க்கையும் அழிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருக்க கூடாது. அடுத்தவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மையான விஷயங்களை கண்டுகொண்டாலே மட்டும்தான் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கே புரிய வரும். நம்மை நிச்சயமாக ஏமாற்றுபவர்கள் என்றால் என்ன சொன்னாலும் நம்பி விடுகின்றாய் அல்லவா? அதனால் இல்லாதது எல்லாம் உன் மீது சுமத்துவார்கள். இல்லாத விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் சொல்லி உன்னை இதிலிருந்து விலக்கி வைக்க எண்ணுவார்கள். இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை ஒதுக்கிவிட அத்தனை முயற்சிகளையும் இவர்கள் செய்வார்கள். அப்படி இருக்கும் பொழுது என் தங்கமே, இதையெல்லாம் தாண்டி நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ மன மகிழ்ச்சியோடும் சுறுசுறுப்போடும் செய்து கொண்டே இரு. நீ ஒரு முறைதான் வீழ முடியும். அடுத்த முறை எழுந்து விட்டாயானால் மீண்டும் யாராலும் உன்னை வீழ்த்திவிட முடியாது. என் தங்கமே, இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் அப்படி என்ன நடக்கப் போகின்றது என்றுதானே எதிர்பார்க்கின்றாய்? என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் மனதார நீ நேசித்த ஒரு விஷயம் இன்று இரவுக்குள் உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது. அது ஒரு உறவாக இருக்கலாம் அல்லது ஒரு பொருளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது மீண்டும் உன்னிடம் வந்து சேர்வதற்கான கால நேரம் கூடி வந்துவிட்டது என்றுதான் உன் முருகன் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் அதை ஏற்றுக்கொள்ள நீ தயாராகிவிடு. இந்த வாழ்க்கை உனக்கு இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கின்றது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே வெற்றியின் நாட்கள்தான். இனி வரக்கூடிய ஒவ்வொரு விடியலுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விடியலாகத்தான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். சிங்காரவேலன் என்று முன்னோடு உன் கரம் பற்றி நடந்து கொண்டிருக்கின்றான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நான் சொல்லிய சொல்லை ஒரு நாளும் நிறைவேற்றாமல் விட்டது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் எப்பொழுதுமே நீ சரியாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சிங்காரவேலன் மட்டும் உன்னை அதிலிருந்து தவறி இழுத்து விடுவேனா என்ன? நிச்சயமாக செய்ய மாட்டேன். நீ வாழ்கின்ற வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை என்பது அது வேறு யாராலும் கொடுத்து விட முடியாது என்றும் முதலில் நீ நம்பு. மற்றவர்கள் செய்கின்ற வார்த்தைகளை எல்லாம் நம்பி ஒருபொழுதும் நல்ல விஷயங்களை செய்யாமல் நீ தவறி வந்து விடாதே. நல்லது நடக்கப் போகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு பல சந்தோஷங்களை உன் முன்னால் காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். சிங்காரவேலனிடத்திலிருந்து நீ பெறுகின்ற வெற்றி வாழ்க்கை முழுமைக்கும் உன்னிடத்திலிருந்து பிரிக்க முடியாத ஒரு வெற்றியாக இருக்கும்.
சிங்காரவேலனுக்கு அரோகரா.